அலைக்கும். எனது கேள்வி என்னவென்றால், சகோதரர் பிஜே அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் ஏகத்துவ எழுச்சிக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மிகவும் பலமான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ஆங்கில மொழியிலும் உருது மொழியிலும் டாக்டர் ஜாகிர் நாயிக் அவர்கள் இந்தியாவில் அந்த பிரதேசத்திலே முழு உலகம் அடிப்படையாக வைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருக்கிறதா, அல்லது இவர்கள் ஒரே ஸ்டேஜில் இருந்து ஏன் பேசாமல் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் சென்னை போன்ற நகரங்களில் பீஸ் ஒளிபரப்பு நிகழ்ச்சி நடந்த பொழுது ஏன் ஒரே ஸ்டேஜுக்கு ஏறி பேசாமல் இருந்தார்கள்? இவர்கள் இருசாராரும் ஒன்றுபட்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு முன்னுதாரணமாக நின்று செயல்பட்டால் இன்னும் வலுவாக இருக்குமே, காரணம் என்ன? அதாவது நம்முடைய இந்தியா முழுவதிலேயும் ஒரு பிரபலியமான ஒரு மார்க்க அறிஞராக மக்களால் கருதப்படக்கூடிய அவர் ஆங்கிலம் தான் அதிகமாக, ஆங்கிலமும் உருது மொழியும் நன்றாக தெரிந்த ஜாகிர் நாயிக் டாக்டர் என்பவர் அவர் பரவலாக மாற்று மத சகோதரர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறாரு. அதே மாதிரி மாற்று மத சகோதரர்களுடைய கொள்கை நூல்களாக இருக்கக்கூடிய நூல்களில் இருந்து இஸ்லாத்திற்கு ஒத்த கருத்துக்களையும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களையும் எடுத்து கேள்வி பதில் சொல்வதையும் பரவலாக உலகம் முழுவதும் என்ன செய்கிறார், அவர் போய் கேள்வி பதில் சொல்லிக் கொண்டு அவரும் இஸ்லாத்து மக்களின் பக்கம் அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் இருவர்களும், குறிப்பாக பி ஜெயினுலாப்தீன் அவர்களும் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் ஏன் இணைந்து செய்யக்கூடாது? இருவர்களுக்கு மத்தியில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவருடைய ஒரே ஒரு வகையான பணி, மாற்று மத சகோதரர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை வேண்டுமானால் நீங்கள் சரி என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய உள்ளடங்கமாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை அவர் தெளிவாக விளக்கமாக மக்கள் மன்றத்தில் அவர் எடுத்துச் சொல்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் மதுஹபை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார். அவர் உதாரணத்துக்கு ஆல் ஹதீஸை ஆதரித்து பேசுவார். குறிப்பாக நீங்கள் இந்த மதுஹபை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீர்களே, ஆனால் அதை பற்றி பதில் சொல்லாமல் கூட போயிடுவார். அவர் சொல்வதெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் மாறுங்கள் என்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வாரே தவிர இந்த கொள்கையிலே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு அவருக்கு இல்லை. அதுல கூட இப்போ சமீபத்தில் இங்க இலங்கையில் நடந்த நிகழ்ச்சியில கூட அவர் சொல்லியிருக்கிறாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் அப்படின்னு நாரோனிபா படித்த அந்த பாடலையே என்ன செஞ்சிருக்கா சொல்லியிருக்கிறார். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்ற அந்த கொள்கையை விட்டுவிட்டு உருவம் இல்ல, அல்லாஹ்ங்கிற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கா பேசியிருக்கிறார். அப்ப அடிப்படை கொள்கைகளில் அவர் நமக்கு வேறுபாடாக அவர்கள் இருப்பதின் காரணத்தினால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அவர்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுவது இல்லை. நம்ம ஒரு கருத்தை சொல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்ல கேட்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதின் காரணத்தினால் அவர் குர்ஆன் ஹதீஸை அடிப்படை தான் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸின் படிதான் நடக்கணும், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய மதுஹபுகள் கூடாது, அதை எதிர்க்க வேண்டும், அதே மாதிரி தர்கா வழிபாடு கூடாது என்று தெளிவாக எடுத்து சொல்வார்களே ஆனால், நம்ம கரெக்டான கொள்கையை சொல்வார்களே ஆனால் இணைந்து ஆற்ற நம்ம தயாரா இருக்கிறோம். அதே நேரத்தில் இவர்களோட விவாதம் செய்ய தயாரான அவர்கள் அழைத்தார்களே ஆனால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலாம், அவர்களோடு விவாதிக்க எந்தெந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் அவர்கள்ட்ட இருக்குதோ அதற்கும் நம்ம தயாராக இருக்கிறோம். இதற்கு முன்னால் ஒரு தடவை கூட பிஜே அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து என்ன செய்யவில்லை, இதுவரையிலும் பதில் வரவில்லை. அதனால அவர்கள் நம்முடைய கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களை பேச யார் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தான், நீங்க இந்தியா அளவில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட விவாதம் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஒருத்தர் கூட சுன்னத் வல் ஜமாத்துல உள்ளவங்க நீங்க செஞ்சீங்கன்னா அவங்கள்ட்ட செஞ்சிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக பரேலவிகள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களுக்கு எல்லா சக்தியும் கடவுள் சக்தி அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி பரேலவிகள் அவர்களுடன் நாங்க விவாதம் செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள்ட்ட நம்ம விவாதம் செஞ்சிருக்கிறோம். அதே காதியானிகள் என்று சொல்லக்கூடிய 9 நாட்கள் கோயம்புத்தூர்ல நம்ம விவாதம் செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த நாத்திகவாதிகள், கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கிட்ட எல்லாம் பேச முடியுமா, எதுக்கெடுத்தாலும் அறிவுபூர்வமா கேட்பானே, அறிவியலை கேட்பானே அப்படின்னு எல்லாம் பயந்து கொண்டு இருந்த நாத்திகவாதிகள், இப்படி எல்லா மட்டத்தில் உள்ளவர்கள்ட்டையும் நம்ம விவாதம் செய்திருக்கிறோம். யார்ட்டையும் நம்ம என்ன செய்யல, பின்வாங்கவில்லை. எந்த கொள்கை உள்ளவர்களாக இருந்தாலும் முறைப்படி அணுகுவார்கள் என்று சொன்னால், நம்முடைய கொள்கைக்கு எதிராக கரெக்டா சொன்னா நம்ம அந்த கொள்கைக்கு போயிருவோம்.
அவர்கள் சொன்னதில் நியாயமானால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம், அல்லது நம்ம இதில் நியாயம் இருக்குமானால் அவர்கள் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இதே போன்று நம்முடைய கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களில் முறைப்படி அவர்கள் அணுகுவார்களே ஆனால் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்களிடத்தில் விவாதிக்கவும் தயாராக இருக்கு. பெண்கள்ல யாரும் கேள்வி கேட்கிறோம், கையை உயர்த்துங்க, அங்க வருவாங்க.